இப்போ எல்லா கட்சியும் தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. எல்லா கட்சிகளும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆண்ட அல்லது ஆளும் கட்சிகள் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை பதுக்குகிற வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் ராமச்சந்திரன் என்கிற ஓட்டுநர் அப்ரூவராக மாறி அஜித் குமாரை இவர்கள் நகைக்காக அடித்துக் கொன்றார்களா அல்லது பணத்திற்காக அடித்துக் கொண்டார்களா என்கிற கேள்வி. நகை என்பது இதுவரை வெளிச்சத்திற்கு வரவில்லை, எந்த விசாரணையிலும் வரல. அப்போ இது பணத்திற்காகத்தான் நடைபெற்றிருக்கிறது. பணம் எப்படி, எதற்காக? அந்த 232 கோடியை அந்த கோயிலுக்குள் கொண்டு போய் பதுக்கிய அமைச்சர் யார்? இவர்கள் சிபிஐ விசாரித்த அறிக்கையை கொடுத்ததற்கு பிறகு இன்னும் ஒரு 20 நாட்கள் எங்களுக்கு நேரம் தாருங்கள், நீங்கள் கொடுத்த அந்த கால அவகாசத்துக்குள் இன்னும் நிறைய விடயங்களை எங்களால் விசாரிக்க முடியவில்லை என்று பொம்மாத்து வேலைகளை சிபிஐ உயர்நீதிமன்றத்தில் தனது மனுவாக தாக்கல் செய்யும் போதுதான் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் இதெல்லாம் சரியில்லை, யார் இதெல்லாம் இயக்கிறது, சிபிஐயே இயக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யார் இருக்கிறாங்க, அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சிபிஐயிடமே இன்றைக்கு சொல்லியிருக்கிறது உயர்நீதிமன்றம். நேர்களை வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் நம்ம முன்னிருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அஜித்குமாரோடைய காவல் நிலைய மரண வழக்கு பொறுத்த வரைக்கும் சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க இது? ஒரு மோசமான ஒரு சூழலை இன்றைக்கு அஜித் மரணத்தில் சிபிஐயும் ஏமாற்றி இருக்கிறதோ என்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை இன்றைக்கு மக்கள் பேச தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் அவர்கள் அஜித்குமார் விஷயத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு தனி அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை நேரடியாக நீதிமன்றம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறது. மரியாதைக்குரிய மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் அவர்கள் கொடுத்த அறிக்கையை ஒரு பக்கம் உயர்நீதிமன்றம் வைத்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை ஆகஸ்ட் 20க்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் கொடுத்ததற்கு பிறகு ஏற்கனவே நீதியரசர் கொடுத்த அறிக்கையும் சிபிஐ கொடுத்த அறிக்கையையும் பார்க்கிறது. நிறைய குளறுபடிகள், நிறைய சந்தேகங்களை நீதியரசர்களுக்கு இந்த சிபிஐ கொடுத்த அறிக்கை மோசமாக இருந்த காரணத்தால் தெளிவாக இல்லை என்று தூக்கி வீசி. இந்த வழக்கை பொறுத்தவரை நிக்கிதாவை தனியாக விசாரித்திருக்க வேண்டும். விசாரிக்கலையா அவங்க? இந்த வழக்கை 2 விதமாக நடத்தியிருக்க வேண்டும். ஒன்று, காவலர்கள் என்று சொல்லக்கூடிய பொறுக்கிகள் 5 பேர், மணிகண்டன், கண்ணன், பிரபு, ஆனந்து, ராஜா, இந்த 5 பொறுக்கிகளையும் தனியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா நிக்கிதாவுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லை. நகை காணவில்லை என்பது குற்றச்சாட்டு. ஆனால் இன்று வரை நகை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது கேலிக்குத்தாக இருக்குது. ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கோணத்திலும் விசாரிக்கப்பட வேண்டும். இப்போ எல்லா கட்சியும் தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. எல்லா கட்சிகளும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆண்ட அல்லது ஆளும் கட்சிகள் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை பதுக்குகிற வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இங்கே இருக்குது. அது எப்போன்னா இப்போ குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்குது. அது எழுவதற்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. எழுந்து முகங்கழுவி அப்படி முழிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு அறிக்கையை கொடுக்கும்னா, இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது என்று சொல்லும். அன்று முதல் காவல்துறை நண்பர்கள் சாலைகளில் என்ன செய்வார்கள் என்றால், பால் வண்டி கொண்டு போகிறத தடுப்பாங்க. மாடு பிடிக்கிறதுக்காக பைசா எடுத்துகிட்டு போனால் அதை வாங்கிக்குவாங்க. ஆட்டாங்குட்டி ஒரு 5 ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்காக சந்தைக்கு போனால் அந்த காசை பறிமுதல் பண்ணிடுவாங்க. கோழி இறைச்சி கடைக்கு வர்ற கோழியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துவிட்டு கொடுக்குற காசை திருப்பி எடுத்துகிட்டு போனால் அந்த காசை மடக்கி பிடிப்பாங்க. ஆனால் கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் கூடாரங்களில் அடைத்து வைக்கிற கொடுமை நடந்திருப்பதை தேர்தல் கமிஷன் ஒரு நாளும் கண்டுகொள்ளாது. பணம் போகிற வழி தான் போகும். இந்த தடவை இந்த தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த லெவலுக்கு ஆளுங்கட்சியான திருட்டு மாடல் அரசு தில்லுமுள்ளு வேலைகளை தொடங்கியிருக்கிறது. அப்படி திருட்டு மாடல் அரசின் தில்லுமுள்ளு வேலை தான் மடப்புறம் அந்த கோயிலுக்குள் 237 கோடி பணத்தை பதுக்கி இருக்கிறதாக செய்தி. மலப்புரம் காளியம்மன் கோயில்லையா? ஆமாம். அதுக்கு என்ன ஆதாரம், முகாந்திரம், என்ன செய்தி வந்திருக்கிறது? என்னென்னா, ஒரு நாளாக கண்டெய்னரில் கொண்டு போனாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க. எங்கேயாவது தனிப்பட்ட ரீதியில் பதுக்கி வச்சா இடி ரைட்டு வந்துடுது.
பதுக்கிறதுக்கு எந்த இடத்துல பாத்ரூமுக்குள்ள கொண்டே வச்சாலும் பார்த்துருவாங்க. இப்போ ஒரு புதிய யுக்தியை இந்த திருட்டு மாடல் அரசு கையாண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் உத்தரவின் பேரில் முக்கியமான திருத்தலங்களும் அந்த பகுதி அல்லது அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு பட்டுவாடா பண்ண வேண்டுமானால் கோவில்களுக்குள்ளேயே பணத்தை கொண்டு போய் அடைத்து வைப்பது. அங்கே சிலையெல்லாம் வச்சுருப்பாங்களா அறைகள் நிறைய. ஆமாம், அதை யார் சோதனை பண்ண போகிறார்? இது புதிய யுக்தி, கோயில்களில் உண்டே பணத்தை. அப்படித்தான் 232 கோடியை பதுக்கியிருப்பதாகவும் ஒரு செய்தி. அப்படி பதுக்க போன பணத்தை தம்பி அஜித்குமார் பார்த்திருக்கிறார். இந்த அஜித்குமாரை மட்டும் ஏன் இவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் காரணம். ஒன்று. ரெண்டாவது காரணம், மடப்புறம் காவல் நிலையம் இவரை கூப்பிட்டு விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் யாரும் விசாரிக்கப்படவில்லை. ஆனால் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பொறுக்கி நாய் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஏன் தனிப்படை யாருடைய உத்தரவின் பேரில் இந்த தனிப்படை உள்ளே இறங்கியது? தனிப்படைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தனிப்படையை இயக்கியது யார்? டிஎஸ்பி சண்முகசுந்தரம்னு ஒரு தெருநாய் பொறுக்கி. உடம்பு பார்த்தீங்களா ஊர் பண்ணி மாதிரி இருக்குது. தத்தண்டியில் தின்னு கொடுத்து சரிங்க. குற்றவாளிகளுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்குறதில்ல. கொலகாரனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். சட்டத்தை மீறி நடப்பவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இந்த டிஎஸ்பியாக வேலை செய்ய இப்போ சஸ்பெண்டில் இருக்கிறான்ல, இந்த சண்முக சுந்தரம் மூலமாக தான் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தனிப்படைக்கு. அவருடைய தனிப்படை, டிஎஸ்பியினுடைய தனிப்படை தான் இந்த 5 பொறுக்கிகளும் காவல்துறையை சேர்ந்த பொறுக்கிகள், பணி செய்த பொறுக்கிகள். இவ்வளவு வன்மம் கொண்டு அந்த 5 பேரும் அடிப்பதற்கு என்ன காரணம்? இந்த சண்முக சுந்தரத்தை இயக்கியது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பனா அல்லது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவா? ஏன்னா பணம் பதுக்கல் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இதுவரை நிக்கிதாவுடைய பணம் வெளியில் வந்திருக்கா? அதுக்கு ஒரு நகை வெளியில் வந்திருக்கா? ஏன் வெளியில் வரமாட்டேங்குது? அது இல்லை. நிக்கிதாவுக்கும் பெரிய கருப்பனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. ஆதாரத்தோடு இல்லை இல்லை இல்லை. எப்போவுமே கிராம மக்கள்கிட்ட போய் கூட்டியாந்து நீ சொல்லுப்பான்னு சொன்னால் சொல்லுவாங்களா? நான் இப்போ மடப்புறத்தோட மக்களை நான் அங்கேருந்து தொடர்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் மக்கள் 4 விதமாக பேசல. நான் ஒரு சும்மா செய்தி வராதில்ல. மக்கள் நான் ஒருத்தர் பேசலை, பல பேர் பேசும்போது சும்மா வருமா என்ன சொல்லுங்கள்? அப்போ இந்த மடப்புறத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இப்போ மனுக்கள் ஆற்றுல பறக்க விட்டாங்க தெரியுங்களா? அதே மடப்புறத்தில் தான் ஆற்றுல மிதந்துச்சுல. நான் முதல்வன் திட்டத்தினுடைய மனுக்கள் அத்தனையும் திசை திருப்பணும், மாற்றணும். இதை கண்டனை மாற்றிட்டா இந்த இது மறைஞ்சிரும். எப்படிங்க அது குறிப்பிட்டு நான் முதல்வன் திட்டத்தினுடைய அந்த விண்ணப்ப படிவங்கள் மடப்புறத்தில் மட்டும் ஆற்றுல போணுச்சு? தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள்ல இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு விடயத்தை மறைப்பதற்கு இன்னொரு விடயத்தை உருவாக்க நினைத்தார்கள். இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பார்த்த அஜித்குமாரை அடித்தே கொன்ற 5 பொறுக்கிகள். இது உத்தரவு, மேலிட உத்தரவு. இப்போ சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு வந்தாங்க. அவங்களுக்கே சில கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி. சிபிஐ அதிகாரிகளுக்கே பணம் கொடுத்துருவாங்க அவங்க, தமிழ்நாட்டுக்காரன் அரசியல்வாதிகள். சாதாரண அரசியல்வாதிகளாக என்ன? அஜித்குமார் மரணத்துக்கு 50 லட்சம் பேரம் பேசப்பட்டது திமுகவால். தெரியுமில்ல உங்களுக்கு? சரி. சங்கை சிவமோ அங்கே இருக்கிறாரே, அவரின் மூலமாக திமுக புள்ளிகளால் 50 லட்சம் திருமண மண்டபத்துக்குள்ளே வச்சு பேரம் பேசினாங்க. 50 லட்சம்லாம் எங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. ஆனால் அதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக இல்லை. அது வீடியோவே காட்டினாங்க, நீங்கள் பார்க்கல. இப்போ இந்த வழக்கு விடயத்தில் சிசிடிவி எல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்கிறது. அதை மாற்றவே முடியாது. சத்தீஸ்வரன் எடுத்த வீடியோ ஃபோனில், மொபைலில் சாட்சியாக நிற்கிறது. ராமேஸ்வரம் சாலையில் ஒரு இடத்துல போய் தேநீர் குடித்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஒருத்தர் சிகரெட் வாங்கின ஃபுட்டேஜ், தண்ணி பாட்டில் வாங்கின ஃபுட்டேஜ், இதெல்லாம் எல்லாமே அவங்க எடுத்துட்டு எந்த காலத்திலும் இந்த 5 காவல் பொறுக்கிகள் தப்பிக்க முடியாது. இந்த 5 பேர் குற்றவாளிகள் என்பதை உயர்நீதிமன்றம் நிச்சயமாக உறுதி செய்து. ஆனால் இந்த 5 பேரை இயக்கியவர்கள் யார்? இந்த 5 பேருக்கு மேலே எவன் இருக்கான் அப்படின்னு ஒரு விசாரணை நடக்கணும். நிக்கிதாவை இயக்கியவர்கள் யார்? அது எந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும்? இப்போ மருத்துவ அறிக்கை கொடுத்தாங்க. திருப்புவனம் மருத்துவமனையில் அருண்குமார்னு ஒருத்தர் கொடுத்த அறிக்கையும், அவர் என்ன சொன்னார்? மருத்துவமனை கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இறந்து போனார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய அறிக்கை, இங்கே கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இறந்தார். முரண்பட்ட தகவல்கள் அங்கே இருக்குது. அப்போ எதையோ யாரையோ காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முயற்சிகளை இவர்கள் எடுக்கிறார்கள். இந்த வழக்கில் ராமச்சந்திரன் என்கிற ஓட்டுநர் அப்ரூவராக மாறியிருக்கிறார். சரிங்களா? அப்போ அஜித்குமாரை இவர்கள் நகைக்காக அடித்து கொன்றார்களா
அல்லது பணத்திற்காக அடித்து கொண்டார்களா என்கிற கேள்வி இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. அதில் நகை என்பது இதுவரை வெளிச்சத்திற்கு வரவில்லை, எந்த விசாரணையிலையும் வரல. அப்போ இது பணத்திற்காகத்தான் நடைபெற்றிருக்கிறது. பணம் எப்படி, எதற்காக? அந்த 232 கோடியை அந்த கோயிலுக்குள் கொண்டு போய் பதுக்கிய அமைச்சர் யார்? எதற்காக அந்த பணத்தை பதுக்கினார்கள்? யாரின் உத்தரவை பதுக்கினார்கள்? இந்த கோணத்திலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ கொடுத்த நகல் அறிக்கைகள் உண்மைத்தன்மைகள் குறைவாக இருக்கிறது, போலித்தன்மைகள் நிறையவே இருக்கிறது என்று புறந்தள்ளி இருக்கிறது உயர்நீதிமன்றம். இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த அறிக்கை, இவர்கள் சிபிஐ விசாரித்த அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு இன்னும் ஒரு 20 நாட்கள் எங்களுக்கு நேரம் தாருங்கள், நீங்கள் கொடுத்த கால அவகாசத்திற்குள் இன்னும் நிறைய விடயங்களை எங்களால் விசாரிக்க முடியவில்லை என்று பம்மாத்து வேலைகளை சிபிஐ உயர்நீதிமன்றத்தில் தனது மனுவாக தாக்கல் செய்யும் போது தான் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் இதெல்லாம் சரியில்லை, யார் இதெல்லாம் இயக்கிறது, சிபிஐயே இயக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யார் இருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சிபிஐயிடமே இன்றைக்கு சொல்லியிருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆகையால் இவர்கள் தயாரித்த அந்த குற்றநகல் அறிக்கை என்பது போலியாகவும் இருக்கிறது, உண்மைகள் கலந்த போலியாக இருக்கிறது, புது தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஏற்கனவே மதுரை மாவட்டத்தின் நீதியரசர் கொடுத்த அந்த அறிக்கை என்பது நிறைய ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த போலியான விடயங்களை யார் உருவாக்குகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து தாருங்கள் என்று நீதிமன்றம் இன்றைக்கி ஆணை பிறப்பித்தது. இப்போ சிபிஐயும் இதற்குள் மாட்டிக்கொண்டார்கள். சிபிஐயினுடைய அதிகாரி மோஹித்குமார் அவர்கள் என்ன செய்வதென்றே தடுமாறி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் இடி, இன்னொரு பக்கம் அடி என்கிற ரீதியில் ஒரு பக்கம் பெரிய புள்ளிகள் இதில் இணைந்திருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அரசு தரப்பில் அஜித்குமாருடைய மரணத்திற்காக வழக்கறிஞர்கள் ஆளுமை பெற்றவர்கள் நிற்பார்கள், அவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள். அரசு பணியில் இருந்த 5 காவல் பொறுக்கிகளுக்காக ஆதரவாகவும் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அஜித்குமாருடைய வழக்கறிஞர்கள் எந்த விதமான ஒத்த பைசா வாங்காமல் உயிரை கொடுத்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் எத்தனை ஆளுமைகளை கொண்டு வரலாம். இன்றைக்கு மரியாதைக்குரிய பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கில் உள்ள வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது அஜித்குமாருடைய தரப்பு. ஆக இதற்கு பின்புலத்தில் நிக்கிதாவை இயக்கியது யார், நிக்கிதாவை பொய் சொல்ல வைத்தது யார், நிக்கிதாவை இதுவரை தப்பிக்க வைப்பது யார் என்ற கேள்வி இருக்கிறது. நான் நிக்கிதாவும் இதில் தப்பித்து விட முடியாது, அவர்களுக்கு இன்னும் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கல, இவ்வளோ பெரிய குற்றச்செயல் நடந்ததுக்கு பிறகும் கூட 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை அவர்களுக்கு விதிக்க இதில் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 காவல் பொறுக்கிகளை இயக்கியது யார், உத்தரவிட்டது யார், நேரடியாக தனிப்படையை ஈடுபடுத்த வைத்தது யார், அடித்துக்கொள்ள சொல்ல உத்தரவிட்டது யார், தடயங்களை மூடி மறைக்க சொன்னது யார், அந்த 5 காவல் பொறுக்கிகளுடைய மனைவிமார்களை தூண்டிவிட்டது யார், போராட்டம் பண்ணாங்கல்ல, இது எல்லாம் சிபிஐ விசாரணையில் இல்லை என்கிற குற்றச்சாட்டை உயர்நீதிமன்றம் வைத்ததற்கு பிறகுதான் இது இப்போ மறு விசாரணை என்கிற பெயரில் நகன்று கொண்டிருக்கிறது அஜித்குமாருடைய வழக்கு. ஆக தேர்தல் பணம் என்கிற கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக பார்த்த அஜித்குமாரை படுகொலை செய்திருக்கிறது என்கிற புதிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி. நன்றி.